ஓகே. ஆகஸ்ட் 22, 2026ல ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எத பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஐஆர்சிடிசி இருப்பாங்க பாத்தீங்களா? அவனும் ஒரு கம்பெனி கொக்கோ கோலாவோட ஸ்ப்ரைட் கம்பெனி இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க 2 பேர் வந்து டை அப் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லிடுறேனே. நம்ம ஐஆர்சிடிசி இருப்பாங்க பாத்தீங்களா? அதாவது இந்தியன் ரயில்வே இருப்பாங்க பாத்தீங்களா? அவனுக்கு வந்து எப்படி வருமானம் வரும்னு கேட்டீங்கன்னா, 2 விதத்துல வந்து வருமானம் வரும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்குவோம். அவர்ட்ட வந்து இந்த டிக்கெட் வந்து வாங்குறது, ரிசர்வேஷன் பண்றது, இந்த விதத்துல வந்து வருமானம் வரும். 2வது வந்து எந்த விதத்துல வந்து வருமானம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த ஆடுலாம் வந்து ஓடும் பாத்தீங்களா? எப்படி சொல்றது? விளம்பரம்லாம் வந்து போடுவாங்க பாத்தீங்களா? அந்த விதத்துல வந்து வருமானம் வந்து வருது. சரியா? இப்ப என்னத்த பத்தி பேச போறோம்னா, செகண்ட் விதம் இருக்கு பாத்தீங்களா? ஆடு வழியா வந்து வருமானம் வந்து வருது பாத்தீங்களா? அத பத்தி தான் வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து இந்தியன் ரயில்வேக்கு ஆடு வழியா வர வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. அதுல ஒரு விஷயம் தான் வந்து இந்த நியூஸ். அப்படி என்னடா பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின் சரியா? அந்த ட்ரெயின் வந்து எங்க இருந்து எங்க முடியும் வந்து கேட்கவே இல்லையா? நான் வாட்டு பேசி முடிச்சிட்டேன். எது முடி கேட்டுச்சு? இல்ல எது முடியும் கேட்டுச்சு? ஃபர்ஸ்ட் இருந்தே கேட்கலையா? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. திருப்பி நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம இந்தியன் ரயில்வே இருப்போம் பாத்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேக்கு 2 விதத்துல வந்து வருமானம் வரும். திருப்பி சொல்றேன். இந்தியன் ரயில்வேக்கு 2 விதத்துல இருந்து வருமானம் வரும். ஃபர்ஸ்ட் வருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீங்க வந்து டிக்கெட் வந்து வாங்குவீங்க பாத்தீங்களா? லைக் வந்து இந்த ரிசர்வேஷன் பண்றது, இல்லைன்னா வந்து தக்கல் டிக்கெட் வந்து வாங்குறது, இந்த மாதிரி டிக்கெட் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா? அது வழியா வந்து ஒரு வருமானம் வரும். 2வது வந்து எந்த வருமானம் வந்து வரும்னு கேட்டீங்கன்னா வந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த விளம்பரம் எல்லாம் வந்து போடுவாங்க. இந்த ஆடெல்லாம் வந்து போடுவாங்க பாத்தீங்களா? அந்த விதத்துல வந்து வருமானம் வரும். இந்த நியூஸ் வந்து எதை பத்தி வந்து பேசுறான்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த 2வது விதம் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியா வந்து வருமானம் வரும்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியா வர வருமானத்தை இந்தியன் ரயில்வேல வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. அதுதான் இந்த நியூஸ் சரியா? அப்படி என்னதான் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் எங்க இருந்து எங்க முடிய ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா, லக்னோல இருந்து நியூ டெல்லிக்கு ஓடுற ஒரு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சரியா? இப்ப இந்த எக்ஸ்பிரஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னா, நார்மலா என்ன இருக்கும், ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின்ல ஏகப்பட்ட கோச்சஸ் வந்திருக்கும். அந்த கோச்சஸ் வந்து ஒன்ஸ் வந்து ப்ளூ கலர் பெயிண்டோ இல்ல ஆரஞ்சு கலர் பெயிண்டோ தான் வந்து இருக்கும். இது வரைக்கும் எல்லா ட்ரெயினும் வந்து இப்படிதான் வந்து இருக்கும். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த கோச்சை ஃபுல்லாமே, லைக் வந்து வெளியே கோச்சஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த கோச் ஃபுல்லாமே ஸ்பெயிட்டோட விளம்பரத்தை வந்து போட போறாங்க. புரிஞ்சுச்சா? அந்த கோச் ஃபுல்லாமே வந்து ஸ்பெயிட்டோட விளம்பரத்தை வந்து போட போறாங்க. எதனால இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ரயில்வேல இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வழியா வர வருமானத்தை இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் வந்து பண்றாங்க. ஓகேடா? ட்ரெயினுக்கு வந்து சொல்லிட்டேன். இல்ல என்னென்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, எந்த ட்ரெயின்னு பாத்துக்கோங்க. ஸ்பெயிட் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்றத அந்த ட்ரெயினோட பேரு. அதே மாதிரி வந்து இது வந்து எந்த ரூட்ல வந்து ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, லக்னோல இருந்து நியூ டெல்லிக்கு வந்து போகுது சரியா? அதே மாதிரி வந்து அந்த ட்ரெயினோட நம்பர் பாத்துக்கோங்க. 82501 அப்படின்றது அந்த நம்பரு. 0102 சரியா? இதுதான் அந்த ட்ரெயினோட நம்பரு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 19 இருந்து நவம்பர் 11 முடிய வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக வந்து 2 பேர் டைப் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து நம்ம ஐஆர்சிடிசியும், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கொக்கோ கோலாவோட ஸ்பெயிட் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து 2 பேர் வந்து டைப் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எந்த இந்தியன் ரயில்வேலோட இந்த ட்ரெயின்லயும் இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது. இந்த கோச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ப்ளூ கலர் பெயிண்டா இருக்கும், இல்ல ஆரஞ்சு கலர் பெயிண்டா தான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். ஆரஞ்சுனா மஞ்சள் கலர் மாதிரி சரியா? இவ்வளவுதான் இருக்கும். இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்றாங்க கோச்ல அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அதே மாதிரி வந்து இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்ப ஆபரேட் வந்து பண்ணிருப்பாங்கன்னா 2019 சரியா? எந்த ரூட்ல வந்து பண்ணிருப்பாங்கன்னா, லக்னோல இருந்து டெல்லி ரூட்டுக்கு தான் வந்து பண்ணிருப்பாங்க.
இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் யார் வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னா ஐஆர்சிடிசி தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சு தானே? அடுத்த விஷயம் போலானுமா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் அங்கங்க விட்டு விட்டு கேட்டுச்சு. ஓகே தானே? உம்முன்னு சொன்னா அடுத்த நியூஸ் போயிடலாம். ஓகே, ரெண்டாவது நியூஸ். இது வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து படிச்சிட்டோம். இது ஒரு ஸ்கீம் தான், சரியா? அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, ஜல் ஜீவன் மிஷன் சொல்லுவாங்க, சரியா? இந்த ஸ்கீம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நான் ஆல்ரெடி படிச்சது நான் சொல்லிடுறேன், சரியா? ஸ்கீமோட பேரு எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 2019 வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருப்பாங்க. கரெக்டா வந்து ஆகஸ்ட் 15, 2019 வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பானா ரெண்டு எய்ம் தான், சரியா? இந்த ரூரல், அதாவது கிராமத்து சைடுலாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ரூரல் ஏரியால எல்லா வீட்லயும் இந்த டேப் வாட்டர், அதாவது இந்த குழாய் தண்ணின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும், அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கிடைக்கப்படுறது மட்டும் இல்லாம, இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு குறைஞ்சது, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 55 தானே, 55 லிட்டர் சார்ஜ் வந்து கிடைக்கப்படணும். புரிஞ்சுச்சா? ஸ்கீமோட பேரு, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதோட கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரூரல் ஏரியாஸ்ல எல்லா வீட்லயும் டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்கணும், சரியா? இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த டேப்லயும் தண்ணி வந்து வரணும். ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 55 லிட்டர் சார்ஜ் வந்து கிடைக்கப்படணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம், சரியா? இதோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா 2024 டிசம்பர் மாசத்துக்குள்ள, திருப்பி சொல்றேன், 2019 வந்து கொண்டு வந்திருப்பானா 2024 கூட எல்லா வீட்லயும் இந்த டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா வந்து என்ன ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா வந்து இவனால வந்து 2024 வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதனால என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நம்மளே படிச்சிருப்போம், 2026 மார்ச் மாசம் வந்து இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து இந்த ஸ்கீமை 2028 முடிவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமுக்காக பட்ஜெட்ல வந்து எவ்வளவு ஒதுக்கியிருப்பானா 2019 எவ்வளவு ஒதுக்கியிருப்பானா 3.60 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க, சரியா? இப்ப எவ்வளவு வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணது மொத்தமா வந்து எவ்வளவு ஒதுக்கியிருக்கானா, இந்த 3.60 லட்சம் கோடி ஆட் பண்ணி எவ்வளவு வந்து ஒதுக்கியிருக்கானா மொத்தம் வந்து 8.69 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.59 லட்சம் கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? வேற என்ன இதுல படிச்சிருப்போம், இந்த வருஷம் மட்டும், அதாவது இந்த பினான்சியல் 2026 மட்டும் எவ்வளவு ஒதுக்கியிருப்பானா 67,000 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அடுத்த பினான்சியல் 2027 வந்து எவ்வளவு ஒதுக்கியிருப்பானா 67,600 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வரானா, இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் 15, 2019 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கோமா, இந்த ஸ்கீம் கொண்டு வந்து 7 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. வணங்குச்சா? புரிஞ்சுச்சா? இதே நான் வச்சுக்கோங்க, சரி? 55 லிட்டர் தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கணும். இந்த பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டோட ஒரு குவாலிட்டி இருக்கும், சரியா? 10,500 அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி வந்து நல்ல தண்ணி வந்து கொடுக்கணும், அந்த மாதிரியும் வச்சிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும், சரியா? ஹர்கட் ஜல்னா வந்து இப்ப வந்து எங்க கிராமத்தை ஹர்கட் ஜல்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க கிராமத்தை 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 வீட்டுக்கும் டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்தை தான் வந்து ஹர்கர் ஜல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து இந்தியால எத்தனை வில்லேஜஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா மோர் தென் 2 லட்சம் வில்லேஜஸ் வந்து இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு காம்படிஷனை பத்தி பேசியிருப்பாங்க, சரியா? அதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி காம்படிஷனை பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு காம்படிஷன், அதாவது ஒரு போட்டி வந்து நடக்குது. அந்த போட்டியோட பேர் பார்த்துக்காங்க, சைபர் குஸ்தி அப்படின்றது அந்த போட்டியோட பேர், சரியா? இந்த போட்டியை யார் லான்ச் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவன் தான் வந்து இந்த போட்டியை வந்து லான்ச் பண்றாங்க. இந்த போட்டிக்கான நாலேஜ் பார்ட்னரா வந்து யார் வந்து இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா சிஇஆர்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இந்த போட்டிக்கான நாலேஜ் பார்ட்னரா யார் இருக்க போறாங்கன்னா இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். அவங்க தான் வந்து நாலேஜ் பார்ட்னரா இருக்க போறாங்க. ஓகேடா? போட்டின்னு சொல்லிட்டேன். இந்த போட்டியை வந்து யார் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். எப்படா இந்த போட்டி நடக்குது, இந்த போட்டிக்கு யார் யாரா எலிஜிபிள், எப்படி இந்த போட்டி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த போட்டிக்கு வந்து யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிடுறாங்க, சரியா?
யார் யார் எலிஜிபிள்னா, உன்னோட வயசு வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, நீ வந்து இந்தியனா இருக்கணும். அதே மாதிரி வந்து உன்னோட வயசு வந்து 16 வயசு அல்லது அதுக்கு மேல இருக்கணும். சரி, லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து நீ வந்து ரிசர்ச் பண்றவனா இருக்கலாம், யாரா வேணா இருந்துக்கலாம். ஆனா வந்து வயசு வந்து 16 வயசுக்கு மேல இருக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து ஒரு டீமா தான் அந்த போட்டியில வந்து கலந்துக்கிற முடியும். ஒரு டீமுக்கு வந்து 3 பேராச்சும் வந்து இருக்கணும். சரியா? நல்லா வச்சுக்கோங்க, ஒரு டீமுக்கு 3 பேர் கண்டிப்பா இருக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து வயசு வந்து 16 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இது வந்து எலிஜிபிள். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து எப்படிதான் ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து இதுல வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சரியா? ஆனா வந்து எப்ப கூட வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 15ல இருந்து செப்டம்பர் 10க்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து நீ வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டி எப்படிதான் நடக்கும், எந்த மாதிரி போட்டி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த போட்டியை கண்டக்ட் பண்ற இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிருப்பான்னா ஒவ்வொரு டீமுக்கும் நல்லா வச்சுக்கோங்க, இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 100 டீம் வந்து கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ப்ராப்ளம், லைக் வந்து ஒரு மிஸ்டேக் ஆன, இல்லைன்னா ஒரு ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்ல, ஒரு ஒரு அசஸ்மெண்ட் வந்து கையில வந்து கொடுத்துருவாங்க. கையில கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்க கையில வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன், இதுல வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு, ஒரு 4ல இருந்து 5 மிஸ்டேக் வந்து அந்த இதுல இருக்கும். சரியா? அதாவது 4ல இருந்து 5 ப்ராப்ளம் வந்து அந்த இதுல இருக்கும். நீ உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை இல்ல. சரியா? நான் கொடுத்திருக்க ஒரு விஷயத்துல ஒரு 4ல இருந்து 5 ப்ராப்ளம் இருக்கும். சரியா? 4ல இருந்து 5 சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கும். நீ என்ன பண்ற, அந்த 4ல இருந்து 5 சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளத்துல எந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அதுல வந்து 4 ப்ராப்ளம் இருந்துச்சு, ஏன் வந்து இந்த ப்ராப்ளத்தை நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி வந்து நீ வந்து டிஃபைன் பண்ணணும். லைக் வந்து இந்த ப்ராப்ளம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணணும். இதை யார் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின்னர்ஸ். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? நார்மலா வந்து சைபர் செக்யூரிட்டி போட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு நல்ல டிவைஸ கையில கொடுத்துருவாங்க. இதுல வந்து மிஸ்டேக் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நார்மலா. ஆனா வந்து இந்த போட்டி எப்படின்னா, கொடுக்கறதே வந்து டிஃபெக்டான டிஃபெக்டான ஒரு விஷயத்த வந்து கையில வந்து கொடுத்துருவாங்க. அந்த டிஃபெக்ட்ல ஒரு 4 டிஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து எந்த டிஃபெக்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதை பிக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நீ கண்டுபிடிச்ச டிஃபெக்ட் 4ல எதனால வந்து இந்த டிஃபெக்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவன்ட்டு வந்து டிஃபைன் வந்து பண்ணணும். ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா போட்டின்னு சொல்லிட்டு இல்ல எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து 3 ரவுண்ட் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எங்க நடக்க போகுதுன்னா, எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அந்த ரவுண்டோட பேர் பார்த்துக்கோங்க, அக்காட்டா அப்படின்றத அந்த ரவுண்டோட பேர். சரியா? இது வந்து ஒரு ஆன்லைன் ரவுண்ட் தான். இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மொத்தம் வந்து எத்தனை டீம் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து 50 டீம் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. சரியா? 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து நல்லா பண்ற 50 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது ரவுண்ட் வந்து எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி நடக்கும். அந்த ரவுண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கல் அப்படின்றது அந்த ரவுண்டோட பேரு. அதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த 50 பேர்ல இருந்து 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. லாஸ்டா ஒரு ரவுண்டும் நடக்கும், ஃபைனல் ரவுண்ட். சரியா? முதல் 2 ரவுண்டும் ஆன்லைன்ல தான் நடக்கும். ஃபைனல் ரவுண்ட் வந்து ஆஃப்லைன்ல நடக்கும். எங்க நடக்கும் கேட்டீங்கன்னா, நியூ டெல்லியில அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அக்டோபர் 9ஆம் தேதி தான் வந்து இந்த ஃபைனல் ரவுண்ட் வந்து நடக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, கேசரி அப்படின்றது அதோட பேரு. இந்த 10 பேர்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து இதுல வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க, வின்னர்ஸா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. என்ன அவார்டு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, சைபர் கேசரி 2026 அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அந்த 100 பேருன்னு சொன்னீங்கன்னா 100 பேருன்றது எக்ஸாம்பிள். சரியா? மிச்சம் இருக்க 10, 50 இதெல்லாம் வந்து ஒரிஜினல் நம்பர்ஸ் தான். மொத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் டீம்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 50 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த 50 பேர்ல இருந்து 10 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க, வின்னரா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போட்டி எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும். அது கூட சேர்ந்தா வந்து இந்த போட்டி வந்து நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேரை பத்தி பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மிஸ்ரா டாட்டு நீகம் லிமிடெட். சரியா? இவன் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவன் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. சரியா? கரெக்டா சொல்லணும் வந்து ஹைதராபாத்ல இருக்க டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி தான் வந்து இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க, மிஸ்ரா டாட்டு நீகம் லிமிடெட் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட பேர். இந்த கம்பெனியோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்த ஏர்கிராஃப்ட், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி விஷயம் இருக்கும் பாத்தீங்களா. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு தேவையான மெட்டல்ஸ் லைக் வந்து டைட்டானியம், அலாய்ஸ், இந்த மாதிரி மெட்டல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. இந்த மெட்டல்ஸ் வந்து பண்ணி தரது தான் வந்து இவனோட முக்கியமான வேலை. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, மிஸ்ரா டாட்டு நீகன் வின்டர். சரியா, இவன் ஒருத்தன். ரெண்டாவது ஒருத்தன் இருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஜிஇ ஏரோஸ்பேஸ் சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது ஒருத்தன் இருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஜிஇ ஏரோஸ்பேஸ் சொல்லுவாங்க. யாரா அந்த ஜிஇ ஏரோஸ்பேஸ் கேட்டீங்கன்னா, இவன் வந்து ஒரு குளோபல் ஏரோஸ்பேஸ் கம்பெனி. சரியா, நான் கதையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த குளோபல் ஏரோஸ்பேஸ் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, இந்த ஜிஇ ஏரோஸ்பேஸ் கம்பெனி, அவன் வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா, மிஸ்ரா டாட்டு நீகம் லிமிடெட் வந்து கொடுக்குறாங்க. என்ன சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்கன்னா, S400 அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த சர்டிபிகேட் வந்து சும்மாலாம் வந்து தந்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த குளோபல் ஏரோஸ்பேஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மிஸ்ரா டாட்டு நீகம் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, இவனோட லேப் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த லேப்ல வந்து யார் யார் இருக்காங்க, எப்படி வந்து வேலை பார்க்குறாங்க, எப்படி வந்து வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து அந்த டெஸ்டிங் லைக் வந்து அங்க வந்து ஒரு 3 வித டெஸ்டிங் இருக்கும். கெமிக்கல் டெஸ்டிங், மெக்கானிக்கல் டெஸ்டிங், அடுத்து வந்து மெட்ராலஜிக்கல் டெஸ்டிங். 3 டெஸ்டிங் இருக்கும். இந்த 3 டெஸ்டிங் வந்து அவன் வந்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா இருந்து அவனோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து தருவாங்க. இல்ல என்ன சிறப்புன்னு சொன்னா, இந்தியால இருக்க எந்த வித லேபுக்கும் இது வரைக்கும் இந்த சர்டிபிகேட் வந்து கிடைச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேபுக்கு வந்து கிடைச்சிருக்கு. யாரோட லேபுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க, மிஸ்ரா டாட்டு நீகம் லிமிடெடோட ஒரு லேபுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? இப்ப இவனே வந்து சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டானா, அதெல்லாம் நான் வந்து குளோபல் கம்பெனிஸ் வந்து இனிமே வந்து இவனோட இப்ப வந்து அமெரிக்கால ஒரு கம்பெனி வந்து ஏரோஸ்பேஸ் வந்து பண்றான், ஒரு ஏரோப்ளேனே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து இந்த மாதிரி டைட்டானியம் மலை தேவைப்படுச்சுன்னா இவன் வந்து டைரக்டா வந்து நம்ம மிஸ்ராட் வந்து வாங்கிக்கிடுவாங்க. சரியா, ஏன்னா வந்து இவனே சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ப எவ்வளவு நல்ல கம்பெனியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிக்கிடுவாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இதுல இருக்காது, அடுத்த விஷயம் போயிடலாம். ஓகே, அடுத்து வந்து அஞ்சாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 பேரை பத்தி பேசியிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடிடிஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொன்னு வந்து ஐடிடிபி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, உங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து கவர்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஸ்கீம் வந்து கொண்டு வர்றது ஓகே, ஆனா வந்து கொண்டு வர ஸ்கீம் வந்து வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்கக்கூடாது, அது மக்கள் கையில வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சரியா, உதாரணத்துக்கு வந்து என்ன இங்கேயே 2 ஸ்கீம் சொல்லியிருப்பானு, பிஎம் ஜன்மன் ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஎம் ஜன்மன் ஸ்கீம் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பானா, நவம்பர் மாசம் 2023 கரெக்டா வந்து 15ஆம் தேதி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, ஆக்சுவலா வந்து ஒருத்தவர் இருப்பாரு, அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிர்சா முண்டா தானே. சூப்பர், பிர்சா முண்டா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பெர்த் அனிவர்சரி தான் வந்து நவம்பர் 15ஆம் தேதி. அதுக்காக அவரோட பெர்த் அனிவர்சரியை கமமரேட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த நாள்ல இந்த ஸ்கீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. கரெக்டா வந்து நவம்பர் 15, 2023 வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீம் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருப்பாங்க. சரியா, நல்லா வச்சுக்கோங்க, ட்ரைபல் குரூப்ஸ்ல கஷ்டப்படுறவங்க வந்து எஸ்டி கம்யூனிட்டி. சரியா, அந்த எஸ்டி கம்யூனிட்டில ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் சொல்லுவாங்க. இந்தியால எத்தனை பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 75 குரூப்ஸ் இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 18 ஸ்டேட், ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்த 19 இடத்துல சேர்த்து மொத்தம் எத்தனை பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருப்பாங்கன்னா 75 பேர் இருப்பாங்க. இந்த 75 குரூப்ல அதிகமா வந்து எந்த ஸ்டேட்ல வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா ஒடிசால வந்து 13 குரூப்பும், ஆந்திரால வந்து 12 குரூப்பும் வந்து இருக்கும். எதுக்காக சொன்னேன், இதெல்லாம் தேவையில்ல. சரியா, என்ன சொல்ல வந்தேன், இப்ப வந்து ஒரு ஸ்கீம் எடுத்துக்கோங்க, பிஎம் ஜன்மம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான அப்ஜெக்டிவ், முக்கியமான வந்து எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான ரோடு போட்டு தர்றது, ட்ரிங்கிங் வாட்டரு, இந்த மாதிரி அவங்களோட அடிப்படை தேவைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நிவர்த்தி வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து பிஎம் ஜென்மம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். நல்லா வச்சுக்காங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம் வந்து வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்கக்கூடாது, அது மக்கள் கையில வந்து கொண்டு போய் சேர்க்கணும். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து பிஎம் ஜென்மம் ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த ஜென்மம் ஸ்கீம் கீழே ரோடு இல்லாதவங்களுக்கு ரோடு போட்டு தருது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த விஷயத்த யார் பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து ஸ்கீம் போறது வந்து கவர்மெண்ட், அதை மக்கள் கையில கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பேர் தான். ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா ITDA அப்படின்னு ஒருத்தவங்க, சரியா? அந்த ஏஜென்சி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைக் வந்து ஒரு ஸ்கீம் வந்து போட்டுட்டாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா வந்து அந்த விசிட் அந்த அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து விசிட் வந்து பண்ணுவாங்க. எத்தனை பேர்ட்ட வந்து வீடு இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து வீடு தேவைப்படுது, அந்த மாதிரி வந்து விசிட் பண்ணி லைக் வந்து ஒரு கணக்கு மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து வீடு இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான விஷயத்த எல்லா விஷயத்தையும் யாரு பண்ணுவாங்கன்னா இந்த ITDA தான் வந்து பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த நியூஸ்ல இந்த ITDA இருப்பாங்க பாத்தீங்களா, ITDAயும் ITDPயும் வந்து லைக் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக 2 ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு 2 டாக்குமெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா நம்ம மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் தான் வந்து அவங்க தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இந்த 2 பேரை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறது முக்கியம், மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேடா, 2 டாக்குமெண்ட் சொல்லிட்டேன். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து நேஷனல் ஃப்ரேம் ஒர்க், சரியா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷனல் கைட்லைன்ஸ். என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த 2 டாக்குமெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ITDA இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எப்படிலாம் வந்து வில்லேஜ் வந்து செக் வந்து பண்ணணும், சரியா? வில்லேஜை செக் பண்றது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜுக்கு தேவையான விஷயத்த எப்படிலாம் வந்து பண்ணணும். லைக் வந்து இந்த ஜன்மம் ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே வந்து ரோடு வந்து போடுறாங்கன்னா அதுல வந்து எப்படி ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி வந்து ரோட் மேப் வந்து ரெடி பண்றது. இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த 2 டாக்குமெண்ட்ல வந்து இருக்கும். முக்கியமா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க இந்த ரோடு வந்து போடுற அதெல்லாம் ஓகே, ஆனா வந்து இந்த ரோடு போடுறத ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இது முக்கியம், சரியா? இந்த ரோடு போடுறத ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீ வந்து செக் பண்ணணும், சரியா? இந்த மாதிரி வந்து ப்ராக்ரஸ் வந்து நல்லா இருக்கா, எத்தனை சொன்னேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளவு ப்ராக்ரஸ் இருக்கு, இப்போ வந்து எவ்வளவு ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்றத வந்து நீ வந்து செக் வந்து பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? வாங்குச்சா? அவங்க போட்டிருக்கதையும் பாத்துக்கோங்க, சரியா? பிஎம் ஜன்மன் ஸ்கீம் வந்து நவம்பர் 2023 லான்ச் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு அவுட்லைக்கு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 24,104 கோடிக்கு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, சரியா? இதுல வந்து சென்ட்ரல் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணும்னா எவ்வளவு மேம், சென்ட்ரல் வந்து 15,336 கோடியும், ஸ்டேட் வந்து 8,760 எவ்வளவு அது பாருங்க. சென்ட்ரல் வந்து 15,336 கோடியும், ஸ்டேட் வந்து மிச்சம் இருக்க கோடி 8,768 கோடி வந்து மிச்சம் இருக்கும், சரியா? இது வந்து ஸ்டேட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கீம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, தாத்தி அப்பா ஜன்ஜத்திய கிராம் விகாஸ் அபியான். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 2 ஸ்கீமே ஆல்ரெடி படிச்சதுதான். அடுத்த நியூஸ் வந்து வந்துருங்களேன். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சின்னதா ஒரு விஷயம், சரியா? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு நாடகமோ ஒரு கிரிக்கெட் மேட்சோ வந்து பாக்குறேன்னா முன்னாடி ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரூல்ஸ் எப்போ போட்டாங்கன்னா 2006 இந்த ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு 1 ஹவருக்கு வந்து ஒரு நாடகம் வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன் டிவிலே வந்து பாக்குறீங்க, இல்லைன்னா வந்து 1 ஹவருக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து பாக்குறீங்க, சரியா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 1 ஹவர், அதாவது 1 ஹவர் ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 ஹவர் ப்ரோக்ராம்ல அதிகபட்சம் எவ்வளவு மணி நேரத்துக்கு, நல்லா வச்சுக்கோங்க, அதிகபட்சம் எத்தனை நிமிஷத்துக்கு வந்து விளம்பரம் வந்து போடலாம் கேட்டீங்கன்னா 12 நிமிஷம் தான் வந்து போட முடியும். நல்லா வச்சுக்கோங்க, 1 ஹவர் ப்ரோக்ராம் வந்து டிவில வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அதிகபட்சம் வந்து எவ்வளவு நேரம் விளம்பரம் போடலாம் கேட்டீங்கன்னா வெறும் 12 நிமிஷம் தான் வந்து போடலாம். இதுதான் வந்து ரூல்ஸ், சரியா? அந்த 12 நிமிஷத்தையே 2 வந்து பிரிச்சிருப்பாங்க. 10 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து பிரிச்சிருப்பாங்க. 10 நிமிஷம்ன்றது நார்மல் விளம்பரம், லைக் வந்து சோப்பு சீப்பு இந்த மாதிரி விளம்பரம் போடுவாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து 10 நிமிஷம். மிச்சம் 2 நிமிஷம் வந்து அவனோட சேனல், லைக் வந்து சன் டிவியோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸோ அவனோட சேனல் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த 2 நிமிஷம் வந்து விளம்பரம் வந்து போட்டுக்கலாம். நம்ம கவர்மெண்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 1 ஹவர் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அதிகபட்சம் வந்து எவ்வளவு நேரம் வந்து விளம்பரம் வந்து போட முடியும்னு கேட்டீங்கன்னா 12 நிமிஷம் தான் வந்து விளம்பரம் வந்து போட முடியும். எந்த ரூல்ஸ் வந்து இதை வந்து சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கேபிள் டெலிவிஷனோட நெட்வொர்க் ரூல்ஸ் வந்து இருக்கும். 1994 வந்து இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரூல்ஸ் கீழே
2006 வந்து இந்த 12 நிமிஷம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி வந்து 1 ஹவருக்கு வந்து அதிகபட்சம் வந்து 12 நிமிஷம் தான் வந்து விளம்பரம் வந்து போட முடியும். சரியா? இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, 12 நிமிஷம் அப்படின்றத வந்து நான் வந்து ரிமூவ் வந்து பண்றேன்ப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதனால ரிமூவ் பண்றாங்கன்னா, ஓகே நான் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்தது 2006 கொண்டு வந்தேன். 20 வருஷம் ஆச்சு. 2006 வந்து வெறும் எத்தனை சேனல் வந்து இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து 62 டிவி சேனல் தான் வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து இப்போது வந்து கிட்டத்தட்ட வந்து 900 சேனல்ஸ் வந்து இருக்கு. லைக் வந்து டிவியோட சேனல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து டிடிஹெச்ன்றாங்க, கேபிள் டிவின்றாங்க, ஐபிடிவின்னு சொல்றாங்க. நிறைய விஷயம் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. அதனால வந்து இந்த விளம்பரத்தோட 12 நிமிஷம் அப்படின்றது வந்து நான் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க வந்து இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து வரல. அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் வந்து நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த மாதிரி வந்து ஒருவேளை வந்து இந்த 12 நிமிஷத்தை ரிமூவ் பண்ணிட்டு கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம். இந்த டைம் வந்து கூட்டிட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாரா கேபிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால அவனுக்கு வர ரெவன்யூ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 1% வந்து கூடும் அப்படின்னு சொல்லி வந்து எஸ்டிமேட் வந்து பண்றாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி ரூல்ஸ் படி வந்து 12 நிமிஷம் தான் விளம்பரம் போட்டு போடணும். ஆனா வந்து இப்பயே என்ன பண்ணிருக்காங்கன்னா சில பல நியூஸ் சேனல் அந்த 12 நிமிஷம் அப்படின்றது வந்து 16ல இருந்து 18 நிமிஷமா வந்து ஆல்ரெடி வந்து கூட்டிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ரீசெண்டா இந்தியாவோட 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் வந்து நடந்திருக்கும். அதுல வந்து மோடி வந்து 13th கன்சல்டேட்டிவ் டைம் வந்து பேசியிருப்பாங்க. அது பேசுறப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு கோல் இருக்கு. என்ன கோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2047க்குள்ள நல்லா சொல்லுங்க, 2047க்குள்ள வந்து இந்தியாவை டெவலப்டு நேஷனா வந்து மாத்தணும் அப்படின்னு ஒரு கோல் வந்து இருக்கு. சரியா? அந்த கோலை வந்து நம்ம அடையணும்னா மொத்தம் வந்து ஒரு 7 செக்டார். சரியா? அதாவது மொத்தம் வந்து ஒரு 7 ஏரியாஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 7 ஏரியாவை வந்து இப்ப பிஎம் மோடி வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன ஏரியான்னு பாத்துக்கோங்க. ஒன்னு வந்து மேனுபேக்சர், ஒன்னு வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், ஒன்னு வந்து டெக்னாலஜி, இன்னொன்னு வந்து கரிசக்தி, இன்னொன்னு வந்து ரக்ஷா சக்தி, இன்னொன்னு வந்து கிரீன் அண்ட் ப்ளூ எக்கனாமி, இன்னொன்னு வந்து சாஃப்ட்வேர். என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து 2047க்குள்ள இந்தியா வந்து டெவலப்டு நேஷனா வந்து மாறணும்னா இந்த 7 ஏரியாஸ் வந்து டெவலப் வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும். கண்டிப்பா டெவலப் பண்ணிட்டோம்னா 2047க்குள்ள வந்து இந்தியா வந்து வளர்ச்சி, அதாவது டெவலப்டு நேஷனா வந்து மாறிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? எங்க வச்சு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? 1 2 3 4 5. 5க்கு அப்புறம் என்ன வரும்? 6ஆம் நம்பருக்கு என்னது? 7ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கு என்னது? அது என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா அந்த 7 ஸ்ட்ரீம்ஸ். சரியா? 7 இடத்துல வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த 7ஆம் நம்பரை அப்படியே வந்து ஹிந்தில வந்து போட்டிருப்பாங்க. 7க்கு என்ன பேரு? 7வது சப்பா, சப்தா, சாத்தா, அதோட பேர் பார்த்துக்கோங்க. எதுக்காக கேட்கிறேன்னா அந்த 7 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இங்கிலீஷ்ல வந்து 7க்கு வந்து சப்துன்னு போட்டிருப்பாங்க. சரியா? அதோட பேரை வந்து ஹிந்தில வந்து போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்றதான் அதோட பேர். ஹிந்தில பாத்துக்கோங்க சக்திக்கு சப் தாரா அப்படின்றதான் அதோட பேர். அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் என்ன வந்து ஆர்பிஐ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க. சரியா? யாருக்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க, எப்போ போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆர்பிஐ வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிருப்பாங்க. கரெக்டா வந்து மார்ச் 2025ல இண்டஸ் ஐஎன்டி பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பேங்க்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுல 2 விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. லைக் வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் வந்து 2 விதத்துல வந்து அந்த பேங்க் வந்து மீறி இருப்பாங்க. என்னென்ன விதத்துல வந்து மீறி இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐயோட ரூல்ஸ் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து வட்டி வந்து கொடுக்க கூடாது. புரிஞ்சுச்சா? இப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன்னா அதுக்கு வந்து ஒரு பாத்துருப்பீங்களா, அப்ப வந்து 30 ரூபா 45 ரூபா வந்து வட்டி வந்து வரும் பாத்தீங்களா. ஆனா வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு வந்து வட்டி வந்து கொடுக்க கூடாது. இதுதான் வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ். ஆனா வந்து இந்த இண்டஸ் ஐஎன்டி பேங்க் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கவங்களுக்கும் வட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க. 2வது தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிந்தட்டிக் செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது செக்யூரிட்டைசேஷன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த இண்டஸ் ஐஎன்டி பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேங்க் வந்து ஒரு 100 கோடி வந்து மக்களுக்கு வந்து லோன் தராங்க. மொத்தமா வந்து 100 கோடி வந்து லோன் தராங்க.
ஓகே, இதை வந்து மக்கள் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஆனா பே பண்ணாலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 கோடி வந்து திருப்பி வந்து அந்த பேங்க் கையில வந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷமாச்சும் வந்து ஆகும். மாசம் மாசம் வந்து இவ வந்து இவ்வளவு இஎம்ஐ வந்து பே பண்ணுவாங்க. மொத்தமா இந்த 10 கோடி வந்து இந்த பேங்க்குக்கு வந்து வரணும்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாச்சும் வந்து ஆகும். ஆனா பேங்க் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து பேங்க் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த 10 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த 10 கோடி லோனை இன்வெஸ்டர் கையில வந்து கொடுத்துருவாங்க. லைக் வந்து இப்ப வந்து ABCD இந்த மாதிரி வந்து ஒரு 10 இன்வெஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கையில வந்து இந்த 10 கோடி லோன் வந்து கொடுத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த பார்ப்பா என் கையில வந்து இவன் வந்து 10 கோடி லோன் வந்து வாங்கியிருக்காங்க. அவன் வந்து மாசம் மாசம் இஎம்ஐ வந்து போடுவாங்க. அதுவும் இல்லாம வந்து 10 வருஷம் கழிச்சு அந்த 10 கோடி வந்து மொத்தம் அவங்க கையில வந்து வந்துடும். 10 கோடி வர்றது மட்டும் இல்லாம அந்த கொஞ்சம் லைக் வந்து நீ வந்து இஎம்ஐ கட்டுறப்ப 10 கோடி கட்டுறதுன்னா ஒரு 11 கோடியாச்சும் வந்து கட்டுவ. ஒரு கோடி வந்து எப்பயும் வந்து லாபம் வந்து வரும். சரியா? இப்ப என்ன பண்ற, நீ வந்து அந்த 10 கோடி என் கையில கொடுத்துரு. அதுக்கு பதிலா வந்து நீ வந்து 10 வருஷம் கழிச்சு 11 கோடியோ 12 கோடியோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, பேங்க் வந்து அந்த 10 கோடி லோனை யார் கையில கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் கையில வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பர் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அததான் வந்து செக்யூரிட்டிசேஷன் சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? புரியுதா? ஹலோ, இருக்கீங்களா? இது வந்து நார்மல். சரியா? இது சிந்தட்டிக் செக்யூரிட்டிசேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் டிரான்ஸ்பர் தான் வந்து பண்ணுவாங்க. இல்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா காசை டிரான்ஸ்பர் வந்து பண்ண மாட்டாங்க. காசுக்கு பதிலா ரிஸ்க வந்து டிரான்ஸ்பர் வந்து பண்ணுவாங்க. அதே 10 கோடி லோனை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேங்க் வந்து ஒரு 10 கோடி லோன் வந்து தராதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து மக்கள் வந்து மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்றாங்க. சரியா? பே பண்றது ஓகே, நார்மலா பே பண்ணிட்டாங்கன்னா பேங்க்கு வந்து எந்த வித நஷ்டமும் இல்ல. ஒருவேளை லோன் வந்து வாங்கினவே பே பண்ணாட்டி பேங்க்குக்கு தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து நஷ்டமாகும். சரியா? இதுக்கு வந்து செக்யூரிட்டைசேஷன் வந்து பண்றதுக்கு, அதாவது இதுக்கு வந்து ஒரு பேக்கப்புக்காக என்ன பண்ணுவாங்க வந்து மொத்தமா இப்ப வந்து 10 கோடி ரூபா லோன் வந்து வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. மொத்தமா வந்து கட்டாம போயிட்டான்னா மொத்த அமௌண்ட் அவனுக்கு வந்து லாஸ் ஆகும். மொத்த அமௌண்ட்டும் லாஸ் ஆகாம அந்த லாஸை வந்து பிரிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்டர்ட்டோ இல்லைன்னா வந்து வேற ஒரு என்டிட்டிஸோ அந்த ரிஸ்கை வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிடுவாங்க. என்ன மாதிரி ஷேர் வந்து பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து அவன் வந்து ஒரு 10 கோடி லோன் வந்து வாங்கிட்டாங்க. ஒரு வேலையை கட்டாட்டி அதுல வந்து எனக்கு வந்து 10 கோடி நஷ்டமாகும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 10 கோடி மொத்தமா எனக்கு நஷ்டமாகிறதுக்கு பதிலா லைக் வந்து அதை வந்து பிரிச்சுக்கலாம். லைக் வந்து 10 கோடி அவன் கட்டலைன்னா அதுல 2 கோடி எனக்கு நஷ்டமாகிற மாதிரி, மிச்சம் இருக்க ஒரு 2 கோடி உனக்கும் மிச்சம் இருக்க 2 கோடி அவனுக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு 4 பேர் வந்து ரிஸ்க வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இதான் வந்து சிந்தட்டிக் செக்யூரிட்டைசேஷன் சொல்லுவாங்க. வெறும் செக்யூரிட்டைசேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட் டிரான்ஸ்பர் வந்து பண்றது. சிந்தட்டிக் செக்யூரிட்டைசேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட்டுக்கு பதிலா ரிஸ்க் வந்து டிரான்ஸ்பர் வந்து பண்ணுவாங்க. ஓகேடா? ரிஸ்க அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அவனுக்கு என்னெல்லாம் லாபம் கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலா பேங்க் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா மாசம் மாசம் அவனுக்கு வந்து ஒரு பிரீமியம் மாதிரி. சரியா? இன்சூரன்ஸ்க்கு எப்படி நீங்க பிரீமியம் கட்டுறீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு பிரீமியம் மாதிரி வந்து மாசம் மாசம் அவனுக்கு வந்து பேங்க் வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? சிந்தட்டிக் செக்யூரிட்டைசேஷன் என்னன்னு ஆல்ரெடி சொன்னதுதான். ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, சரியா? இந்த சிந்தட்டிக் செக்யூரிட்டைசேஷனுக்கும் ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். அந்த ரூல்ஸையும் அவன் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்க மாட்டாங்க. புரிஞ்சுச்சா? ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. இந்துஸ் ஐஎன்டி அப்படின்ற ஒரு பேங்க்குக்கு வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. எவ்வளவு ஃபைன் போடுறாங்கன்னா 59.20 லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. எதனால ஃபைன் போட்டுப்பானா 2 காரணத்தை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கவங்களுக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்து அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடக்கூடாது. ஆனா வந்து இவன் வந்து போட்டிருப்பாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிந்தட்டிக் செக்யூரிட்டைசேஷனுக்கு எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை வந்து அவன் வந்து ஒழுங்கா வந்து ஃபாலோ வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த பேங்க்குக்கு வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. எந்த ஆக்ட் கீழ வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க. பேங்கிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட்ல ஒரு 2 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் 46(4)ல சப்செக்ஷன் 1. சரியா? அதே மாதிரி வந்து செக்ஷன் 47(A)ல 1C அப்படின்னு ஒரு செக்ஷன். இந்த 2 செக்ஷன் கீழே தான் வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இதையும் தாண்டி ஒரு 3 என்பிஎஃப்சிக்கு வந்து ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க. என்னென்ன என்பிஎஃப்சின்னு கேட்டீங்கன்னா ஃபியூசன் பினான்ஸ் அப்படின்னு ஒரு என்பிஎஃப்சி இருக்கும். அதுக்கு வந்து 2.7 லட்சமும், நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் அப்படின்னு ஒரு என்பிஎஃப்சி இருக்கும். அதுக்கு வந்து 6.2 லட்சமும், முத்தூட் எம்கட் அப்படின்னு ஒரு என்பிஎஃப்சி இருக்கும். அதுக்கு வந்து 3.1 லட்சமும் ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்த விஷயம் போலாமா? ஓகே, அடுத்த நியூஸ் வந்து முக்கியமான விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலைன்னா சொல்லிருங்க. சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் செபியை பத்தி. சரியா? செபியோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த செபி வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, ஸ்டாச்சுட்டரி பாடியா வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க 1992ல வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. அவங்களோட சேர்மனு யாருன்னு கேட்டீங்கன்னா
துகின்காந்தா பாண்டே. அதே மாதிரி வந்து ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரால வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த செபியோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி சொல்றது, இந்த ஷேரு, மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்தியால ஷேரு, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இது எல்லாத்தையும் யாரு வந்து பாத்துக்கிடுவாங்க கேட்டீங்கன்னா நம்ம செபி தான் வந்து பாத்துக்கிடுவாங்க. சரியா? லைக் வந்து புரியுதா? இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யார் வந்து ரெகுலேட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா செபி தான் வந்து பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் தேவையான ரூல்ஸ் போடுறது, யாராச்சும் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் பண்றது எல்லாமே செபி தான் வந்து பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா செபில வந்து எப்படி வச்சுக்காங்க, நான் கதையா சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நான் வேணா உதாரணத்துக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி என்ன பண்ணுவதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் வந்து வர மாட்டேங்குது, ஒரே நிமிஷம் வந்து யோசிச்சுக்கிறேன். ஓகே, இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ஷேர் வந்து வாங்குறாங்க. சரியா? இந்த மாதிரி ஷேர் வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் செபி சைட்ல இருந்து ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். அந்த ரூல்ஸை அவன் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டான்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ வந்து பண்ணாட்டி நல்லா வச்சுக்கோங்க, ஏதாச்சும் செபியோட ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து தப்பு பண்ணிட்டானா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தப்பு பண்ணதை செபி கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், செபி வந்து அவன் மேல வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து இந்த ஏபிசி கம்பெனிக்கு ரெண்டு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா இப்ப வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து வண்டியை வந்து ஓட்டிட்டு போறீங்க, உங்க மேலதான் தப்பு. சரியா? முன்னாடி போற ஒரு வண்டியை வந்து இடிச்சுட்டீங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து லீகலா வந்து அதை வந்து ஃபேஸ் வந்து பண்றது, லைக் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட், இல்லைன்னா வந்து கோர்ட்ல ஃபைன் கட்டுறது, இந்த மாதிரி வந்து லீகலா ஃபேஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்குள்ளே பேசி, இந்த பாருப்பா இந்த போலீஸ் எல்லாம் போயிட்டு நினைச்சுக்க, உனக்கும் டைம் வேஸ்ட் எனக்கும் டைம் வேஸ்ட், இப்ப என்ன ஆச்சு, வண்டியை அடிச்சுட்டேன், உனக்கு இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிச்சு, எவ்வளவு ஆகும், ஒரு 500 ரூபா ஆகுமா, இந்த 500 ரூபா வச்சுக்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்குள்ளே வந்து செட்டில்மெண்ட் வந்து பேசிக்கிடுவாங்க. மொத்தம் ரெண்டு வழி இருக்கு. அதே மாதிரி வந்து ஏபிசி பேங்க்குக்கும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, செபியோட ரெகுலேஷனை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ வந்து பண்ணல, அதை வந்து செபி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஏபிசி பேங்க்குக்கு வந்து பேங்க் அண்ட் டிரைவர் ஏபிசி கம்பெனிக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து லீகலா கேஸ் போடுறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செட்டில்மெண்ட் பேசுறது. இப்ப நான் என்ன பேச போறேன்னா இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த செபில செட்டில்மெண்ட் ப்ராப்பர்ஸ் இருக்கு, செட்டில்மெண்ட் பர்பஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். புரிஞ்சுச்சா? முன்னாடி செபில இந்த செட்டில்மெண்ட் பர்பஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா முன்னாடி இந்த காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு பாத்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நாங்க வந்து சிம்பிளா வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஒரு சில 4 வித சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. 4 வித சேஞ்சஸ் பண்ணி அந்த காம்ப்ளிகேட்டடான விஷயத்த சிம்பிளா வந்து மாத்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 10 லட்சம் முடியும். நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி செட்டில்மெண்ட் வந்து பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, செட்டில்மெண்ட் வந்து பண்றது 10 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ல ஏன்பா நீ பண்றதே கம்மியான விஷயம், அதாவது கம்மியானன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 10 லட்சத்துக்குள்ள வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்மால் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்றது ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சுன்னா அது ரொம்ப எல்லாம் இழுக்காது. லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி வந்து கமிட்டி போட்டு இந்த விஷயத்த பண்ணி அந்த விஷயத்த பண்ணி ரொம்ப எல்லாம் இருக்காது. நீ பண்ற செட்டில்மெண்ட் வந்து 10 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா வந்து ஃபாஸ்டா வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணிடு அப்படின்னு சொல்லி வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க வந்து நான் என்ன சொன்னேன், ஏபிசி கம்பெனிக்கு ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு. ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா கோர்ட் வழியா வந்து லீகலா வந்து ப்ரொசீஜர் வந்து பண்றது. ரெண்டாவது வழி என்னன்னு கேட்டீங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து பண்றது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஏபிசி கம்பெனி லைக் வந்து செட்டில்மெண்ட் பண்ணாம டைரக்டா வந்து கேஸ் வந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து லீகலா வந்து நீ வந்து கேஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போடுறாங்க. ஆட்ட வந்து கேஸ் வந்து போடுறான்னு கேட்டீங்கன்னா வந்து அவனுக்குன்னு ஒரு ட்ரிபுனல் இருக்கும். ட்ரிபுனல் அதோட பேர் பார்த்துக்காங்க, செக்யூரிட்டி அப்ளேட் ட்ரிபுனல் அப்படின்னு ஒரு ட்ரிபுனல் இருக்கும். அங்கதான் வந்து கேஸ் வந்து போடணும். இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து போடுறான்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எப்படின்னா ஒன்ஸ் வந்து கேஸ் போட்டுட்டேன்னா, இது முக்கியம் சரியா, முன்னாடி ஒன்ஸ் வந்து கேஸ் வந்து போட்டுட்டேன்னா கேஸ் போட்ட பிறகு நீ வந்து செட்டில்மெண்ட் வந்து பேச முடியாது. இப்ப என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துருக்கானா, நீ கேஸ் போட்டுட்டு உனக்கு வந்து மனசு மாறிடுச்சு, இந்த மாதிரி கேஸ் இழுத்துக்கிட்டே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செட்டில்மெண்டே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து மனசு மாறிட்டேன்னா இனிமே வந்து நீ வந்து பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து அந்த ஆப்ஷன் வந்து இல்ல, இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? இப்ப அலோவ் பண்ணிருக்காங்க. கேஸ் போட்டாலும் நீ வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்பே வந்து நீ வந்து செட்டில்மெண்ட் வந்து இப்ப வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இது ரெண்டாவது சேஞ்சஸ். சரியா? அடுத்தது மூணாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப அதே ஏபிசி கம்பெனி எடுத்திருக்காங்க,
இவன் என்ன பண்றான்னா ஒரு தப்பு இல்லாம ஒண்ணுக்கு மேற்பட்ட இப்ப வந்து ஜனவரி மாசம் ஒரு தப்பு வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு செபி வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்துக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து ஜூலை மாசம் வந்து ஒரு தப்பு வந்து பண்றாங்க. இந்த மாதிரி வந்து தப்புக்கு மேல தப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தானா அவன் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்றப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்காங்க. அவன் வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட தப்பு வந்து பண்ணியிருந்தானா அவனுக்கு வந்து அடிஷனலா ஃபைன் வந்து போடுவாங்க. எவ்வளவு ஃபைன் போடுவானா அவன் செட்டில்மெண்ட் பண்ற அமௌண்ட்டோட ஒரு 20% வந்து அதிகமா வந்து போடுவாங்க. புரிஞ்சுச்சா? 50 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல அவன் வந்து 60 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும் முன்னாடி. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு மாற்றம் வந்து கொண்டு வராங்க. நான் வந்து அடிஷனலா 20% வந்து ஃபைன் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதை வந்து நான் வந்து இனிமே வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுறேன்ப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மூணாவது விஷயம். புரிஞ்சுச்சா? மூணு விஷயமும் 3 சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 3 விஷயமும் புரிஞ்சுச்சா? எதை வந்து மாத்துறாங்கன்னு பாத்துக்கோங்க. செபியோட ரெகுலேஷன் 2018 இருக்கும். அதுதான் வந்து இப்ப வந்து மாத்தி செபியோட ரெகுலேஷன் 2026 வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து ப்ரொபோஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கடந்த 2 வருஷமா இப்ப வந்து உதாரணத்துக்கு என்ன பண்றேன் அதே ஏபிசி கம்பெனி எடுத்துக்கோங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்றேன் ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபா நான் சொல்றேன். சரியா? ஆனா வந்து அவன் பேசி முடிச்சு ஏபிசி மட்டும் இல்ல இந்த மாதிரி வந்து நிறைய பேங்க்ஸ் ஒரு 2 லட்ச ரூபா எப்படி சொல்றது ஒரு 2 வருஷத்துல ஏகப்பட்ட பேர் வந்து இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்பான்னா என்ன வந்து சொல்றாங்க கேட்டீங்கன்னா நார்மலா வந்து ஆவரேஜா வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உம் 8 டைம்ஸ்னா கரெக்டா இருக்காது. ஒரு 80 லட்ச ரூபா. சரியா? அதாவது ப்ரொபோஸ் பண்ண நான் கட்டணும்னு சொல்லி வந்து ப்ரொபோஸ் பண்ணது வந்து ஒரு 80 லட்ச ரூபா. ஆனா வந்து கட்டினவங்க வந்து எவ்வளவு கட்டியிருக்காங்க கேட்டீங்கன்னா வெறும் 10 லட்ச ரூபா தான் கட்டியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? நான் ப்ரொபோஸ் பண்ணதோட 8 டைம் வந்து கம்மியா தான் வந்து கட்டியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி இருந்துச்சா? கடைசி பாயிண்ட் புரிஞ்சுச்சா? என்ன சொல்றாங்கன்னா கடந்த 2 வருஷத்துல செபி வந்து ஒரு 8 லட்ச ரூபா வந்து 80 லட்ச ரூபா வந்து இந்த மாதிரி வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கம்பெனிஸ் வந்து எவ்வளவு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா வெறும் 10 லட்ச ரூபா தான் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது 8 டைம் வந்து கம்மியா தான் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ப்ரொபோஸ் பண்ணது அதிகம். சரியா? பே பண்ணது கம்மி. முன்னாடி சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரிப்பா இந்த தப்பு பண்ணிட்டியா நீ வந்து 80 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பாருப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து இது தெரியாது புரியாது அப்படின்னு சொல்லி வந்து பேச்சுவார்த்தை வந்து பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு வந்து ஓகே 80 லட்ச ரூபா வேணாம் 10 லட்ச ரூபா வந்து பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வந்து ஃபைனலா வந்து முடிவு எடுப்பாங்க. ப்ரொபோஸ் பண்ணது 80 லட்ச ரூபா ஃபைனலா முடிவு பண்ணது 10 லட்ச ரூபா. சரியா? இந்த மாதிரி வந்து எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2025-26 பினான்சியல் இயர்ல மட்டும் செபி கீழ வந்து எவ்வளவு செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து வந்திருக்குன்னா 439 அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. அந்த 439ல எத்தனை பேர் வந்து கரெக்டா செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 170 பேர் வந்து பண்ணிருக்காங்க. 199 அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. மொத்தம் 499. சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. எங்கேயோ படிச்சேன்னு குழப்பிருக்காங்க. ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். இந்த 439 வச்சுக்கோங்க. இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. சரியா? 170 199. 170 வந்து ஓகே. சரியா? மொத்தம் வந்து அப்ளிகேஷன் 439 வந்திருக்கு. அதுல 170 வந்து ஓகே செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க 199 7 16 அப்படியும் வர மாட்டேங்குது. இப்படி வச்சுக்கோங்க. 439 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுல 170 வந்து ஓகே இருக்கு. 199 வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. சரியா? பெண்டிங் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 499 வந்து பெண்டிங்ல வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நான் பேசுனது கேட்டுச்சா? புரிஞ்சுச்சான்? ஓகே. நான் அவ்வளவுதான் படிச்சேன். ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கா? நைட்